சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் இனிய நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களோடு இந்த 2024 ஆகஸ்ட் மாத பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும் 12 ராசிகளுக்கும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தக்க பலன்கள் பரிகாரங்களோடு நாம் இப்போது பேச இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இறை வணக்கம். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொரு குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை சண்முக பெருமானையும் மற்றும் சிவசக்தியையும் விஷ்ணு லட்சுமியையும் பிரம்மா சரஸ்வதியையும் மற்றும் சப்த கன்னியர்களையும் திக்பாலர்களையும் திக் சக்திகளையும் பஞ்சபூதங்களையும் எல்லா வல்ல இறைவனையும் நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் அனைவரையும் வணங்கி அருட்பெரும் ஜோதி ஆசியோடு எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வணங்கி இந்த ஆகஸ்ட் மாதம் 2024 மாத பலன்களை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் மேச ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். யோக கிரகங்கள் எல்லாம் பாதகமான பாவம், அதனால் ஆரோக்கியம், படிப்பு, பதவி, பைசல்கள், பணியாட்கள், எந்திரம் இதிலெல்லாம் மிகவும் நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். விட்டுப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பது கடினமே. அதிக அலைச்சல் பயணங்கள் இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் சரீரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எதிர்பாராத செலவுகளுக்கும் இந்த மாதம் இடம் உண்டு. மற்றும் நீங்கள் பிறருக்கு அதிகமாக பிரயோஜனப்படுவீர்கள். உங்கள் காரியங்களை எடுத்து செய்வதில் தேக்கங்கள் இருக்கும். அதனால் யாரையும் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாமல், கோபதாபங்கள் கொள்ளாமல், குணமுடன் நடந்து இறை வழிபாடையும் மேற்கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் ஏதுவாக கடந்து வருவது நல்லதே. மற்றும் வனம், ஓட்டல், வங்கி, மீடியா, மருத்துவம் இதன் ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் 1, 2, 8, 9, 10, 18, 19, 20, 21, 28, 29, 30 இந்த குறிப்பிட்ட தேதிகளில் இந்த நான் மேலே சொன்ன கெடுபலன்கள் உங்களுக்கு ஏற்படாது. மாறாக நற்பலன்கள் ஏற்படும். ஆனால் இந்த தேதிகளை நீங்கள் சில சாதகமான காரியங்களுக்கு முயற்சிப்பதற்கு, கைகூடுவதற்கு உகந்ததாக இருக்கும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் இந்த ராசிக்குரிய பலவீனங்கள் உங்களை வந்தடையும். அதற்கான பரிகாரங்களை மேற்கொண்டுக்கவும். இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பஞ்சமுக கணபதியை வணங்குவது, RL என்ற எழுத்து, திசை கிழக்கு, பரிகாரம் அருகம்புல். படை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பஞ்சமுக அனுமானை வழிபடுவது, எழுத்து BS, திசை தெற்கு, பரிகாரம் சிவப்பு புஷ்பங்கள். கார்த்திகை 1ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பஞ்சமுக பைரவியை வழிபடுவது, CE எழுத்து, திசை வடகிழக்கு, பரிகாரம் ரோஜா. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இந்த மாத பலன் ஆடி மாதம்னு எடுத்துக்கலாம், ஆகஸ்ட் மாதம்னு எடுத்துக்கலாம். இந்த மாதத்தினுடைய பொதுவான பலன்கள் உங்களுக்கு எல்லாரும் ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். ஆடி 18ஆம் பேருக்கு மிகப்பெரிய விசேஷம் சொல்லுவாங்க. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வனத்தில் ஆடு மேய்ப்பவர்களும் மாடு மேய்ப்பவர்களும் ஒரு அழகான வார்த்தையை சொல்வார்கள். ஆடி மாதம் வரட்டாடு புழுக்கை போடாது, அந்த அளவு பஞ்சம் இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஆடி மாதம் கிடையில் ஆடுகள் வளர்க்குறவங்க சொல்லுவாங்க, இந்த மாதம் அந்த ஆடு மலம் கூட சிறிய அளவு தான் கழிக்கும். அந்த அளவு அதுக்கு புல் தட்டுப்பாடு வறுமை இருக்கும். அந்த வறுமை இப்பொழுது மனிதனையும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. அது ஏன் வாட்டி வதைக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது தெளிவாக சொல்கின்றேன். இதை ஒரு முன்னுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள். மேசராசி, அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இந்த மாதம் கொடுமையிலும் கொடுமை, வறுமையிலும் கொடுமை. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நிறைய பேர் எங்கள் ஏரியாவிலே கம்பெனிகள் வைத்து நடத்த முடியாதவர்களும், பணம் புரட்ட முடியாதவர்களும், இந்த NBA ஆகக்கூடிய அக்கௌண்ட்டுகளும் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நான் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன். நானும் ஒரு வியாபாரி என்பதால் கஷ்டத்தை உணர்கின்றேன். இதில் அஸ்வதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என்று வருகின்றது. இதில் யாரும் ரொம்ப சிரமப்படுகின்றார்கள்? பரணி பரவாக இல்லை, ஆனால் அஸ்வதியும் கார்த்திகை 1ஆம் பாதமும் கொடும் சீரழிவு. இதற்கு எங்கே சென்றால் சரியாக வரும் என்பதை பார்த்தால்,
பழமுதிர்ச்சோலை, மதுரையிலே அழகர் கோயிலிலே பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலிலே ஒரு வேல் மட்டும் தனியாக இருக்கும் முருகனுக்கு பக்கத்தில். அதிலே சென்று தீபமேற்றி அர்ச்சனை செய்து வந்தீர்களானால் இந்த மாதம் கஷ்டம் குறைந்து மழை போல் வந்த கஷ்டங்கள் பனி போல் நீங்கி பணம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, பலவிதமான யோகங்களில் பாவங்களில் சாதகமான கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நிதர்சனமான எந்த ஒரு அம்சமும் களை கட்டுவதற்கு இந்த மாதம் வழிகாட்டுகின்றன. அது மட்டுமல்ல, சில கடன்களை தீர்ப்பீர்கள். சரீர நிவாரணத்திற்கு நல்ல வழிமுறைகளும் மற்றும் உங்களுடைய முயற்சிகள் எதுவும் வீண் போகாமல் அது பயனுடையதாக இருக்கும். பலவித முக்கிய நபர்களுடைய நட்பு, விரிவாக்கம், விளம்பரம், விமர்சனம், நவீன கருவிகள், ஆள்பலம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமே. சுபகாரியங்களும் சொத்து சேர்க்கையும் பொது வாழ்க்கையிலும் புகழப்படக்கூடிய அளவில் இந்த மாதம் இருக்கும். அத்துடன் நீங்கள் எடுத்து செய்யும் எந்த காரியமும் கூடிய மட்டும் வீண் போகாது. கம்யூனிகேஷன், வாகனம், பூமி, பட்டை தீட்டுதல், உதிரி பாகங்கள், நெருப்பு மற்றும் ஷேர் மார்க்கெட் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்புடையதே. அத்துடன் இந்த மாதத்தில் 3, 4, 5, 11, 12, 20, 21, 22, 23, 31 இந்த தேதிகளிலெல்லாம் நான் மேலே சொன்ன பலன்களும் அதிர்ஷ்ட முயற்சிகளும் காரியங்களும் கைகூட அதிக சந்தர்ப்பம் இருக்கிறது. குறிப்பிடப்படாத தேதிகளில் மட்டும் சற்று பாதுகாப்பு பரிகாரங்களை மேற்கொண்டுக்கவும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிவன் அதிர்ஷ்ட தெய்வமாகும். எழுத்து TO, திசை வடகிழக்கு, பரிகாரம் வில்வம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரம்மா, எழுத்து WF, திசை கிழக்கு, பரிகாரம் பாராயணம். மிருகாசீரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் விஷ்ணு, எழுத்து MQ, திசைகள் தெற்கு, பரிகாரம் மலர்கள். அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, ரிஷபராசிக்கு சொல்ல வேண்டாம், ஜென்மகுரு வரும் பொழுது நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள். இதற்கு ஏன் எதற்கு பொருளாதார தட்டுப்பாடு, காதலிலே தோல்வி, ஏன் காதலிலே தோல்வி என்று சொல்கிறேன் என்று நினைக்கின்றார்கள். ஜென்மகுரு நடக்கின்றது. கோச்சாரப்படி கடகத்திலே சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே நீங்கள் செய்த வித்தைகள் அத்தனையும் உண்மையா பொய்யா என்று எல்லாருக்கும் தெரிந்துவிடும். சார்ஜி கையெழுத்து போட்டிருந்தாலும் சரி, ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் சரி, காதல் பண்ணினாலும் சரி, அல்லது வாங்காமல் வாங்கிய கடனுக்கு வட்டி வெட்டினாலும் சரி, உங்களுக்கு ஒரே ஒரு உபாயம்தான் உண்டு. வியாழக்கிழமை அன்று உங்களுடைய நிறுவனத்திலேயோ அல்லது ஆஃபீஸிலேயோ ஒரு 1/4 மணி நேரமாவது நீங்கள் இல்லை என்று 10 பேர் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அந்த சீட்டிலே உட்காரக்கூடாது. கையிலே வாட்சி கட்டியிருந்தால் கலட்டி வைத்துவிட்டு டியூட்டியை பாருங்கள். நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் முழுவதும் நன்மையே. மிதுன ராசி அன்பர்களே, விபரீத ராஜயோகம் என்பார்களே, அது இம்மாதம் உங்களுக்கு. கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நல்லவர் கெட்டவர் 2 பேர்களினாலும் நன்மைகள் கூடி வரும். திறமை, வெளிப்பாடு, முக்கிய பொறுப்பு, மாற்றம், வியாபார விருத்தி, விஐபிகளினுடைய வருகை, தொடர்பு, இது எல்லாம் உங்களுக்கு பல வகையில் சந்திப்பும் பயணங்களும் பல காரிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் பயனுடையதாக இருக்கும். பிறரோடு இணைந்து செய்யும் எந்த முயற்சியும் உங்களுக்கு சாதகங்களே. அது மட்டுமல்ல, கம்யூனிகேஷன், கமிஷன், ஜுவல்லரி, உணவு, கல்வி, பார்மசி, எந்திரம், கன்சல்டிங், பாதுகாப்பு இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் ஏற்றங்களே. இந்த மாதத்தில் 6, 7, 13, 14, 15, 22, 23, 24, 25 இந்த தேதிகளிலெல்லாம் நாம் மேலே சொன்ன சுபபலன்களும் அதிர்ஷ்டங்களும் காரிய முயற்சிகளும் கூடிய மட்டும் கைகூடும். குறிப்பிடப்படாத தேதிகளில் சற்று கவனம், பாதுகாப்பு, பரிகாரம் தேவை. மிருகாசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ருத்ரன், எழுத்து FI, திசைகள் தெற்கு,
பரிகாரம் பாயாசம். திருவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் துர்க்கை. எழுத்து இசர்த்து ஏ. திசைகள் தென்கிழக்கு. பரிகாரம் வடைமாலை. புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ரெங்கநாதர். எழுத்து BO. திசைகள் மேற்கு. பரிகாரம் நெய் தீபம். மிதுனம் ராசி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இன்று உங்களுக்கு மிதுன ராசிக்கு எங்கே போகின்றோம் எங்கே வருகின்றோம் என்பது தெரியாது. வந்தது தெரியும், போனது எங்கே வாசம் நமக்கே தெரியாது. வந்தது தெரியும், ஆனால் போனது எங்கே? இதுதான் உங்களுடைய பணத்தினுடைய பொருளாதார நிலை. இதை விட மனைவியினுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். வீசிங் ட்ரபுள், அதாவது சைனஸ் அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மூச்சிறைப்பு, அந்த 2 உபாயங்களும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். இதை விட ஒன்று சொல்லுகின்றேன், பெரும்பகுதி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பேரன் பேத்திகளால் மிக கொடூரமான ஒரு மன கஷ்டம் உருவாகும். படிப்போ அல்லது வீட்டை விட்டு கோபித்து கொண்டு சொல்வதோ அல்லது மார்க்குகள் வாங்க முடியவில்லை என்று அபச்சாரமாக ஒரு கஷ்டத்தை உருவாக்குவதோ இந்த நேரத்தில் நடைபெறும். இதற்கு என்ன செய்யலாம்? முருகன் கோவிலில் இருக்கின்ற மயிலுக்கு முன்னால் தீபம் ஏற்றுங்கள். ஏனால் உங்கள் ராசிக்கு 12லே செவ்வாயும் குருவும் மறைந்திருக்கின்றார். அதனால் முருகனுக்கு முன்னாடி இருக்கின்ற மயிலுக்கு இழுப்பெண்ணெயிலே மண்ணகலிலே தீபம் ஏற்றுங்கள். செவ்வாய்க்கிழமைக்கு ஏற்றுங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். கடகராசி அன்பர்களே, அசுப கிரகங்களினுடைய ஆதிக்கம் எதிர்பாராத ஏற்றத்தை உண்டாக்குகிறது. இதில் உங்கள் நோக்கம், ஈடுபாடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்பம், இரவு பகல் பாராத உழைப்பு, கூட்டு முயற்சி, கொடுக்கல் வாங்கல், தன் ஜீவனத்தில் எதிர்பாராத ஆட்கள் பலம், விளம்பரம், வெளிநாட்டு தொடர்பு, விரிவாக்கம், இதெல்லாம் நற்பலன்களாக கூடி வருகிறது. அதனால் கெட்டவர்கள் கூட உங்களுக்கு நல்லவர்களாக காட்சி தருவார்கள். பெண்கள் எந்த வகையிலும் ஆண்களுக்கு ஒரு பெரிய துணையாக இருப்பார்கள். பிள்ளைகள் விருப்பத்தையும் எந்த வகையிலும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கும் முயற்சியை கூடிய மட்டும் சரியாக முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கையாள்வீர்கள். மற்றும் கைடு, டிராவல்ஸ், ஃபோன், முகவர்கள், நீதி, விவகாரம், மருத்துவம், ஜோதிடம், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமே. அத்துடன் இந்த மாதத்தில் 8, 9, 10, 16, 17, 24, 25, 26, 27 இந்த குறிப்பிட்ட தேதிகளிலெல்லாம் மேலே சொன்ன சுப பலன்கள் உங்களை வந்தடையும். அந்த தேதிகளில் உங்களுடைய அதிர்ஷ்டம் காரிய முயற்சிகளை நீங்கள் எடுத்து செய்வது ஏற்றமே. குறிப்பிடாத தேதிகளில் சற்று கவனம், பாதுகாப்பு பரிகாரங்களை மேற்கொள்ளவும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொங்கணர் சித்தரை வழிபடுவதும். எழுத்து GV. திசைகள் வடக்கு. பரிகாரம் பூமாலை. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமூலரை வழிபடுவதும். எழுத்து PH. திசைகள் வடமேற்கு. பரிகாரம் பாமாலை. ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் அனுமான். எழுத்து AN. திசைகள் கிழக்கு. பரிகாரம் துளசி மாலை. கடகராசி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இந்த மாதம் சூரியனும் அங்கே நம்மளுடைய சந்திரனுடைய ஆட்சி வீட்டிலே வந்திருக்கின்றார். சில நேரங்களிலே கோச்சாரத்திலும் அவர் ஒன்றாக சேர்வார். சூரியன், புதன், சுக்கிரன் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மனோகாரியம், உங்களுடைய மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த மனதை திடப்படுத்தி கொள்வதை விட ஒரு சிறந்த காரியம், பூச நட்சத்திரத்துக்காரர்களால் உங்களுக்கு கடுமையான ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய காலம். அப்படி வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய உபாயம், சனிக்கிழமை அன்று கால பைரவ தரிசனம். ஏனென்றால் அஷ்டம சனி நடக்கின்றது. சனிக்கிழமை அன்று கால பைரவருக்கு பகல் 12 மணிக்குள் சென்று ஒரு அர்ச்சனையோ தீபமோ சிவப்பர்லிப்பூ மாலையோ போட்டு வழிபாடு செய்யுங்கள். நன்றாக இருப்பீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சுபர்கள் அசுபர்கள் இவர்களுடைய சஞ்சாரம் இம்மாதம் சக்சஸ் தான். எல்லா விஷயத்திலும் வெற்றி தான். குடும்பத்தில் உள்ளவர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்துக்குவீர்கள். பொன்பொருள், லக்ஸுரி ஐட்டங்கள், சேர்க்கை, பெண்களை இணைத்து செய்யும் ப்ராப்பர்ட்டி,
தொழில், எதிர்கால முதலீடுகள் இருக்கும். எதிரிகள் வீழ்வார்கள். கடன் சில அடைபடும். மருத்துவம், பூமி, உணவு, கெமிக்கல், அட்வைசர், மீடியா, பழுது நீக்கும் தொழில் மற்றும் எக்ஸ்போர்ட், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமே. மேலும் இந்த மாதத்தில் 1, 2, 11, 12, 18, 19, 26, 27, 28, 29, 30 இந்த தேதிகளிலெல்லாம் மேலே சொன்ன சுபபலன்கள் அதிகமாக உங்களுக்கு கூடி வருவதற்கும் உங்கள் முயற்சியை கை கொடுத்து அதை செய்வதற்கும் உகந்த தேதிகளாக இருக்கும். குறிப்பிடப்படாத தேதிகளில் மற்றும் சற்று கவனமும் பரிகாரமும் தேவை. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் உச்சிட்ட கணபதி. எழுத்து MQ. திசை மேற்கு. பரிகாரம் ரோஜா மாலை. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் சட்டநாதர். எழுத்து LT. திசை தென்கிழக்கு. கொன்றை மாலை. உத்திர 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேரையர் என்ற சித்தரை வழிபடுவதும். எழுத்து UR. திசைகள் தென்மேற்கு. பரிகாரம் வெற்றிலை மாலை அல்லது கதம்ப மாலை. சிம்மராசி நேயர்களே, இன்று வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உணரப் போகின்றீர்கள். மகம், பூரம், உத்திரம் சொல்லவே வேண்டாம். சனி பகவான் அந்த பக்கம் கொடுமை, இந்த பக்கம் உங்களுக்கு எந்த ரூபத்தில் எடுத்தாலும் ஒரு 10ஆம் இடத்தில் குரு. 10ல் குரு இருந்தால் பதவி நாசம், தொழில் நாசம். இது கோச்சாரப்படி, அதற்காக பிறப்பு ஜாதகத்தை பார்க்கக்கூடாது. கோச்சாரப்படி வரும்பொழுது இன்று செவ்வாய் சேர்ந்திருப்பதால் சற்று இளைப்பாறுதலும் தாகத்துக்கு தண்ணீரும் கிடைக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? துர்க்கை அம்மன். அந்த துர்க்கையும் விஷ்ணு துர்க்கையாக இருக்க வேண்டும். சங்கு சக்கரத்தோடு உள்ள துர்க்கையை தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, அனுகூலமான யோகமைப்பில் நல்ல சந்தர்ப்பங்கள், சன்மானம், கணவன் மனைவியினுடைய நல்லிணக்கம், பண பரிவர்த்தனை, பிணிகளில் நிவர்த்தி, உங்கள் திறமைக்கு பரிசு பாராட்டு, மீடியா, தொழில் முயற்சி, பிள்ளைகளுடைய எதிர்காலம், நல்ல சில முடிவுகள், நன்மையான சம்பவங்கள் யாவும் உங்களை வந்தடையும். மற்றும் ஆண்களை இணைத்து பெண்கள் செய்யும் எந்த காரியமும் எதிர்பார்ப்பும் ஏற்றமே. பேரன் பேத்திகளின் மகிழ்ச்சி, அவர்களின் விருப்பம் இவைகளை நன்கு கைகூடும். அத்துடன் கடல் கடந்து செல்லக்கூடிய பயணமோ, மனம் சந்தோஷம் தரக்கூடிய சில வழிபாடுகளோ, சுற்றுலாவோ ஏதேனும் இருந்திடக்கூடும். தொழிலில் கலை, விவசாயம், அரசியல், எக்ஸ்போர்ட், எந்திரம், ஜோதிடம், எக்கு பொருட்கள், ஜுவல்லரி, மருத்துவம், மெட்டல், வினோதம் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு லாபகரமே. இந்த மாதத்தில் 1, 2, 3, 4, 5, 13, 14, 15, 20, 21, 28, 29, 30, 31 இந்த தேதிகள் எல்லாம் நாம் மேலே சொன்ன சுபபலன்கள் உங்களை வந்தடையும். அத்துடன் உங்களுடைய காரிய முயற்சிகள் எதுவும் சரியாக கைகூடக்கூடும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் மற்றும் சற்று கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை. உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் பராசக்தி. எழுத்து SW. திசைகள் தென்மேற்கு. பரிகாரம் சாமந்தி மலர். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்வந்திரி பகவான். எழுத்து HM. திசைகள் வடக்கு. பரிகாரம் சீதாதேவி மலர். சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அத்திரி மகரிஷி தெய்வம். எழுத்து VF. திசைகள் வடகிழக்கு. பரிகாரம் மனோரஞ்சிதம். கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரையில் சற்று கொடுக்கல் வாங்கல் நிதானமாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் அங்கே இருக்கின்ற கேது பகவான் சும்மா இருக்க மாட்டார். அவப்பெயரும் அவமானமும். ஆயக்கலைகள் 64, 65வது கலை அவமானக்கலை. இது உங்கள் மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். எங்கு வேலை செய்தாலும் மேலதிகாரிகளோ அல்லது முதலாளிகளோ உங்களை சற்று உதாசீனப்படுத்துவார்கள். பெரிய வியாபாரிகளாக இருந்தால் கொடுக்கல் வாங்கல் செய்பவர்கள் மிக அசிங்கமாக பேசுவார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், இதுவரை நேர்மையாக நடந்த நீ
இன்று நேர்மையாக நடக்கவில்லை என்று சொல்வார்கள். இதற்கு உபாயம் விநாயகர் கோயிலிலே 9 சுற்று ஞாயிற்றுக்கிழமை அன்று சுற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் எப்பொழுது வழிபாடு செய்ய வேண்டும்? மாலை 5 மணி முதல் 6 மணிக்குள் ராகு காலத்திலே விநாயகர் கோயிலிலே சென்று 9 சுற்றி சுற்றி வழிபாடு செய்து வந்தீர்களானால் கன்னிராசிக்காரர்கள் காப்பாற்றப்படுவீர்கள். துலா ராசி அன்பர்களே, யோக உபஜய வீடுகளில் கிரகங்களின் பலம், உங்கள் விருப்பம் சிலவற்றை நிறைவேற்றுவதற்கு இது நிதர்சனமான அமைப்புகளாகும். எந்த வகையிலாவது நீங்கள் பரபரப்பாக பேசப்படுவீர்கள். பங்காளி பந்துக்கள், உயர் அதிகாரிகள் இவர்களுடைய ஆதரவுகள் இருக்கும். ஆரோக்கியம் நன்மையே. எந்த ஒரு மருத்துவ ஆலோசனையும் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். வீடு, வியாபார ஸ்தாபனம், நவீன மாற்றம், ஆட்கள் சேகரிப்பது இதெல்லாம் உங்களுக்கு மெருகு சேர்க்கக்கூடும். உணவு, நீர், ரெவின்யூ, விளையாட்டு, சுரங்கம், ஸ்டேஷனரி, வாகனம், பழுது நீக்கும் தொழில், போன், எந்திரம் இதன் ஜீவனங்கள் ஏற்றமே. இந்த மாதத்தில் 3, 4, 5, 6, 7, 16, 17, 22, 23, 31 இந்த தேதிகளிலெல்லாம் நான் மேலே சொன்ன உங்களுடைய நல்ல முயற்சிகள் யாவும் நன்கு கைகூடும். அத்துடன் நீங்கள் எடுத்து செய்யும் எந்த காரிய முயற்சிகளுக்கும் இந்த தேதிகள் ஏற்புடையதாக இருக்கும். இதில் சொல்லப்படாத தேதிகளில் மட்டும் சற்று கவனமும் பரிகாரமும் தேவை. சித்திரை 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விஸ்வகர்மா என்ற சிற்பியை வணங்குவதும், எழுத்து PH என்ற எழுத்தும், திசைகள் மேற்கும், பரிகாரம் ஸ்லோக பாராயணங்கள் படிப்பது நன்மையே. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ஐயனாரை வழிபடுவதும், எழுத்து SG, திசைகள் வடமேற்கு, பரிகாரம் அபிஷேகங்கள் செய்வது உகந்ததே. விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டலட்சுமியை வணங்குவதும், XA என்ற எழுத்தும், திசைகள் வடகிழக்கும், பரிகாரம் அர்ச்சனை ஆராதனைகள் செய்வது நன்மையே. துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் தராசு போட்டு நறுப்பதா, கணவனை விட்டு பிரிவதா, பிள்ளைகள் நம் சொல் பேச்சு கேட்குமா, நம் சொத்துக்கு கடன் வாங்க போகின்றோமா, ஏலம் போகுமா, தன்மானம் போகுமா என்கின்ற நிலை உருப்படும். அதுக்கு ஏன் காரணம் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய நிலை மறந்து எப்பொழுது ஒரு சுவாசம் மனிதனுக்கு அதிகமாக வருகின்றதோ, 72,000 மூச்சுகளுக்கு 26,000 மூச்சுகள் கூட விட மாட்டீர்கள். யூரின் போகாது, மலம் போகாது. எந்த நேரமும் ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை. யார் யாருக்கு உதவி செய்கின்றீர்களோ அவர்களால் கஷ்டம். இதெல்லாம் எப்படி நிவர்த்தி, என்ன செய்யலாம் யோசிக்காதீர்கள். ஒன்றே ஒன்று மாரியம்மன் கோயில். அதுவும் பச்சை கலர் துணி வாங்கி மாரியம்மனுக்கு சாற்றி சிறிதளவு கூழ் அல்லது வெண்பொங்கல் நைவேத்தியமாக வைத்து அங்கே வருபவர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள். இதை வெள்ளிக்கிழமை செய்யலாம். கஷ்டமில்லாமல் வாழ்வீர்கள். விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கிரகங்கள் யாவும் அற்புதமான சஞ்சாரம். அடே அப்பா, முகவசியம், பந்தா, ஆள்வளம், தான் எந்த வகையிலாவது பிரபல்யமாவீர்கள். எதிர்ப்பு, விவகாரம், கடன் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுகளே. எதற்கும் நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள். துணிந்த உங்களுடைய பேச்சு, செயல் எல்லாம் பிறரை பிரமிக்க வைக்கும். பூர்வீக சொத்து ஏதேனும் அல்லது நிலுவைகளோ சற்று கைகூடலாம். நீச்ச தொழில்கள், காவல், பணம், கம்யூனிகேஷன், பட்டை தீட்டுதல், IT நிறுவனம் மற்றும் அன்றாட அழியக்கூடிய ஜீவனங்களை செய்பவர்களுக்கு இந்த மாதம் சற்று ஏற்றமே. அத்துடன் இந்த மாதத்தில் 6, 7, 8, 9, 10, 18, 19, 24, 25 இந்த குறிப்பிட்ட தேதிகளில் மேலே சொன்ன சுபபலன்கள் யாவும் உங்களை வந்தடையும். உங்களுடைய காரிய முயற்சிகளும் நல்ல விதமாக கைகூடும். குறிப்பிடப்படாத தேதிகளில் கவனமும் பரிகாரமும் தேவை. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருப்பரை வணங்குவதும், எழுத்து VL, திசைகள் வடகிழக்கு, பரிகாரங்கள் புஷ்ப ஆராதனை. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சப்த மாதாக்களை வணங்குவதும், எழுத்துக்கள் JO, திசைகள் வடமேற்கு,
பரிகாரம் அபிஷேகங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருமாரி அம்மனை வணங்குவதும் ஆ-டி எழுத்தும் திசைகள் மேற்கும் பரிகாரம் பழங்கள். விருச்சிக ராசி. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் செய்வதா, வீட்டில் உள்ள மாடு கன்றுகளை காப்பாற்றுவதா, மாடு கன்றுகளை போக ஆடு மாடுகளை பாதுகாப்பதா என பல சோதனைகள். இந்த சோதனைகள் எதற்காக வருகின்றது என்பதே தெரியாது. அதுவும் சொல்லப்போனால் எந்த ஒரு வீட்டிலும் அவருக்கு மகன் இருந்து அவன் தனுசு ராசியில் உள்ளவனாக இருந்தால் நிச்சயமாக சொல்கின்றேன், தகப்பனை கேட்கக்கூடாத கேள்வி கேட்பார்கள். ஏனென்றால் தற்சமயம் அவருடைய நிலவரம் சரியில்லை. அவர்கள் பிள்ளைகளால் தொல்லைப்படப் போகின்றார்கள். காணம் என்றால் வாயை திறப்பதும், கடிவாளம் என்றால் வாயை மூடிக்கொள்வதும் போல் பணம் வந்தால் தகப்பன் தாய் நல்லவர்கள், பணம் வரவில்லை என்றால் தகப்பன் தாய் கெட்டவர்கள் என்று சொல்வார்கள். இதற்கு ஒரே வழி வில்வ இலை அர்ச்சனை. இந்த அர்ச்சனை நந்தி பகவானுக்கு அருகம்புல்லும் வில்வ இலையும் சேர்த்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். நிச்சயமாக இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவீர்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல கிரகங்கள் நன்மையான இடத்தில், கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்தில். இது ஒரு வகையான யோகமே. நல்ல பல திருப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் இதுவரை நினைத்து வந்த சில விஷயம் ஒன்றை எடுத்து செய்வது எந்த வகையிலாவது உங்களுடைய விவகார வியாஜ்யங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய விழிப்புணர்வு மற்றும் செயல், எழுத்து, பேச்சு எதுவுமே வீண் போகாது. பரிசு பாராட்டுகளுக்கு அதிகம் இடம் உண்டு. சிலர் வழிய வந்து உங்களை எந்த வகையிலும் பயன்படுத்தி கொள்ளலாம். வண்டி, வாகனம், விலையுந்த பொருட்கள், பிள்ளை பேரன் பேத்திகள் விருப்பம், பெண்களால் சில திருப்பு முனைகள் யாவையும் உங்களுக்கு மன சந்தோஷப்படும். குறிப்பாக ஜுவல்லரி, மருத்துவம், தன் திறமை கொண்டு செய்யும் தொழில், கார்டன், டிரான்ஸ்போர்ட், பூமி, உணவு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், துணி, விவசாயம், கால்நடை பரிமாற்றங்கள் மற்றும் ஷேர் மார்க்கெட், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் லாபம் பெறக்கூடும். மேலும் இந்த மாதம் 8, 9, 10, 11, 12, 20, 21, 26, 27 இந்த தேதிகளிலெல்லாம் மேலே சொன்ன சுபபலன்கள் உங்களுக்கு கைகூடும். உங்களுடைய முயற்சிகள் எதுவும் வீண் போகாமல் இந்த தேதிகளில் பயன் தரும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் சற்று கவனமும் பரிகாரமும் தேவை. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சீரடி சாய்பாபாவை வணங்குவதும், எழுத்து AR, திசைகள் வடமேற்கு, பரிகாரம் மாலை. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சண்முகரை வழிபடுவதும், எழுத்து ES, திசைகள் கிழக்கு, பரிகாரம் செந்தாமரை. உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தட்சாமூர்த்தியை வழிபடுவதும், எழுத்து UL, திசைகள் கிழக்கு, பரிகாரம் செம்மங்கி மாலை. தனுசு ராசி. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கையிலே சில இழப்பீடுகளை சந்திக்கக்கூடிய காலம். ஒன்று மாமனார் வழி அல்லது மைத்துனர் வழி. அதை விட்டால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழி. யாராவது ஒருவருக்கு மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுத்து விட்டு போகக்கூடிய நேரம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஸ்பீடு பிரேக்கர் அல்லது பள்ளங்கள், இதில் வண்டியை பார்த்து ஓட்டாவிட்டால் நிச்சயமாக மன அமைதியை கெடுத்து ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியிலே பெரிய செலவை கொடுத்து விடும். இதற்கு வழி இல்லையா? நிச்சயமாக இருக்கின்றது. அவள், பொரி, நாட்டு சர்க்கரை, எள், கரும்பு, இந்த 5ஐயும் ஒன்றாக கலந்து விநாயகர் முன்னாடி வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு அதை கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை அன்று மீன்கள் வாழும் இடத்திலே மீன்களுக்கு உணவாக போட்டீர்களால் இந்த மாதிரி துன்பகரமான நிகழ்வுகளிலிருந்து இந்த மாதம் நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கேந்திர திரிகோண கிரகபலம் உங்களை உயர்த்தும் நிலை. நல்ல மாற்றம், சந்திப்பு, நவீன அம்சங்கள், பேட்டி பிரஸ்தாபங்கள், பிள்ளைகள் விருப்பம், பாரின் தொடர்பு, பங்காளி பந்துக்கள் மூலமாக சில சகாயங்கள் எல்லாம் ஏற்படும். ஒட்டுமொத்தமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, கணவன் மனைவியுடைய நல்லிணக்கம், பக்தி, பூஜை,
சிறப்பு விருந்தினராக சென்று வருவது, சில விஷயங்களை நீங்கள் அசத்துறது, இதெல்லாம் பிறரை கவரக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் அதில் புகழ் இருக்கின்றன. போட்டி பந்தயங்களில் கூட உங்களுக்கு பரிசு பாராட்டுகள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அங்காடி, இரத்தினம், தானியங்கள் மற்றும் பழுது நீக்கும் தொழில், ஹோம் திங்ஸ் ஐட்டங்கள், மொபைல் அண்டு தன் திறமை கொண்டு செய்யும் தொழில், இதிலெல்லாம் உங்களுக்கு மிகவும் ஏற்றமுடைய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் 1, 2, 11, 12, 13, 14, 15, 22, 23, 28, 29, 30 இந்த தேதிகளில் எல்லாம் நாம் மேலே சொன்ன சுபபலன்கள் உங்களை வந்தடையும். அது மட்டுமல்ல, உங்கள் முயற்சிகள் எதையும் இந்த தேதிகளில் செய்து கொண்டால் ஏற்றம் பெற முடியும். இதில் சொல்லப்படாத தேதிகளில் மட்டும் சற்று கவனமும் பரிகாரமும் தேவை. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் பிறந்தவர்களுக்கு காளி தேவியை வழிபடுவதும், எழுத்து BW, திசைகள் தெற்கு, பரிகாரம் மாலை அணிவது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்க்கின்ற பொழுது காமாட்சி அம்மனை வழிபடுவதும், எழுத்து TO, திசை வடமேற்கு, பானக்கம். அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தத்தாத்திரேயரை வழிபடுவதும், AM என்ற எழுத்தும், திசை வடக்கு, பரிகாரம் பொங்கல். மகர ராசி அன்பர்களே, உங்களை சுற்றி பல எதிரிகளை நம்மளை நாமே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதுவும் கணவனாகப்பட்டவருடைய வார்த்தையை கேட்டாலே மனம் சஞ்சலமாகும் நிலை. பிள்ளைகளுக்கு விவாகம் வைத்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையில் பணத்தட்டுப்பாடை கொடுக்கும். மனதில் அமைதியின்மை, தேவையற்ற சச்சரவுகள். இதை விட சுருக்கமாக சொன்னால், நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கின்றது. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, பிறந்ததோர் குற்றம் என்ன, கூடு விட்டு ஆய்வு போனால் கூடவே வருவதென்ன, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று படித்தது போல் இன்றும் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படி என்பது ஒரு கேள்விக்குறி. நெஞ்சிலே ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அடிக்கொரு தரம் உங்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, குரு பகவான் உங்களுக்கு பல விஷயங்களை உதவி செய்கின்றார். இன்று அவர் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் சில கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒரே வழி, எலும்புச்சம்பளம். ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்து எப்பொழுது மனம் பதறுகிறதோ ஒரு 4 சொட்டு தண்ணீரில் விட்டு சிறிதளவு சுகர் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து அருந்தி கொண்டே வர வேண்டும். பணம் வரவில்லை என்றால் டெய்லி இதை சற்று சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு பஞ்சம் இருக்காது, நிம்மதி குறையாது, நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடைவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவியர்கள் இவர்களுடைய அனுக்கிரகம், பெற்றோர்களின் தேவைகள் எல்லாம் நன்கு அமையப் போகிறது. எதிர்காலம் சம்பந்தமான எந்த ஒரு திட்டங்களும் திணறடி இல்லாமல் முடியும். உங்கள் எதிர்பார்ப்பு, முக்கிய விஷயம், முதலீடு, கடனை அடைப்பது, மகான்களுடைய தரிசனம் எல்லாம் மகத்தாக அமையும். தொழிலில் நீங்கள் நினைத்த சில ஒரு வெற்றியை அல்லது ஆர்டர்களை அல்லது ஒரு முக்கிய அமைப்பை பெற நினைப்பீர்கள். அதற்கான விஷயங்கள் கைகூடும். பரிசு பாராட்டுகளும் உண்டு. திருமணம், புத்திரபாக்கியம், பழையன சிலவற்றை மாற்றி நவீனமாக்குவது மற்றும் எந்த வகையிலும் உங்களுடைய விளம்பர தொடர்புகள் பிறரை கவரக்கூடியதாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு லாபகரமே. அத்துடன் இந்த மாதத்தில் 3, 4, 5, 13, 14, 15, 16, 17, 24, 25, 31 இந்த தேதிகளிலெல்லாம் நான் மேலே சொன்ன சுபபலன்கள் உங்களுக்கு கைகூடி வரும். அது மட்டுமல்ல, நீங்கள் எடுத்து செய்யும் எந்த காரியமும் வீண் போகாது. இதில் சொல்லப்படாத தேதிகளில் மற்றும் சற்று கவனமும் பரிகாரமும் தேவை. அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குபேரன் சங்கநிதி பதுமநிதியை சேர்த்து வழிபடுவது. எழுத்து PR, திசைகள் வடக்கு, பரிகாரம் நீலோற்பவம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதேவனை வணங்குவது அல்லது காலதேவியை வணங்குவது. எழுத்து IQ, திசைகள் தெற்கு, பரிகாரம் மஞ்சள் பூக்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
சத்ய நாராயணனை வணங்குவது. எழுத்து இசத்து டி. திசைகள் வடகிழக்கு. பரிகாரம் இருவாட்சி மலர். கும்பராசி. இன்று கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, பல விதத்தில் இடைஞ்சல். நாளிலே குரு போய் இருக்கின்றார். நாளிலே குரு இருக்கும்போது துரியோதனன் படை மாண்ட காலம். இங்கிட்டு ஜென்மச்சனி, நாளிலே குரு. எதை செய்வது, எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று அலைந்து கொண்டிருக்கின்றோம். போதாக்குறைக்கு உடல்நலக்குறைவு, கணவனால் தொல்லை, மென்சஸ் பிரச்சனை. அதைவிட கொடுமை என்றால் இரவும் பகலும் விழித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் படிப்பு இல்லாமல் படுகின்ற கஷ்டம். இதற்கு என்ன உபாயம் ஐயா, இறைவன் நமக்கு நல்லது செய்ய மாட்டானா என்று கேட்கின்றீர்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஜென்மத்தில் ஜனியும் நாளில் குருவும் எந்த மனிதனுக்கும் ஒரு கண்டமான காலமே. கணவன் கூட எவ்வளவு திருப்திப்படுத்தினாலும் திருப்தி அடைய மாட்டான். மனைவியாக இருந்தால் அவளும் திருப்தி அடைய மாட்டாள். இதற்கு ஒரு சால சிறந்த வழி, கோளறு பதிகம் படியுங்கள். கோளறு பதிகத்தில் 13 பாடல்கள் இருக்கின்றது. அந்த 13 பாடல்களை நீங்கள் படிக்க 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 வேயுறு பங்கன் விடமுண்டகண்டன் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. அதில் 13 பாட்டு இருக்குது. அந்த 13 பாட்டை தினசரி படிங்க. முழுவதும் படித்து பாருங்கள். உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு நீங்குகிறது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். மீன ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட கிரகம் அசுப கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமான இடத்தில் சஞ்சரிக்கின்றன. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இதற்கு முன்னால் எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் அந்த ஜென்மராகுடைய எல்லாமே உங்களுக்கு 7.5 சனி இதெல்லாம் இருந்து ஓரளவு நிவாரணங்கள் அடைவதற்கான வாய்ப்பு வழிகளை இந்த மாதம் காட்டுகின்றன. அத்துடன் உங்களுக்கு நீங்கள் சிலரோடு சமாதானமாக போவது, உறவுகளுடைய வருகை, நண்பர்களுடைய நட்பு, அரங்கேற்றம், பெரிய முதலீடுகள், தந்தை பெண்வெளி பிள்ளைகளால் எதிர்பார்த்தாத சில லாபகரங்களான அம்சங்கள் கைகூடும். மற்றும் வித்தை, விளையாட்டு, தேர்ச்சி, பரிசு, பாராட்டு, சில முக்கிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு மனதை நெகிழ்வை உண்டாக்கும். மற்றும் உங்கள் தொழில் எதுவாக இருந்த போதிலும் கூட பூமி, நீதி, புரோக்கர்ஸ், ஆபரணங்கள், ஆடைகள், லக்ஸுரி ஐட்டங்கள், ஐடி நிறுவனம், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆதாயமே. அத்துடன் இந்த மாதத்தில் 6, 7, 16, 17, 18, 19, 26, 27 இந்த தேதிகளில் அதிர்ஷ்டம், முயற்சி, காரியங்கள், மேலே நான் சொல்லியிருக்கக்கூடிய சுபபலங்கள் யாவும் உங்களை வந்தடையும். இதில் சொல்லப்படாத தேதிகளில் மட்டும் சற்று கவனமும் பரிகாரமும் தேவை. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடன் கூடிய பூமாதேவியுடன் கூடிய பெருமாளை வணங்குவதும். எழுத்து என் கி. திசைகள் வடகிழக்கு. பரிகாரம் மாலை. உத்திரடா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிருத்யங்கரா தேவியை வணங்குவதும். எழுத்து XS. திசைகள் தென்கிழக்கு. பரிகாரம் சிவப்பு நிற புஷ்பங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அர்த்தநாரீஸ்வரை வணங்குவதும். எழுத்து BO. திசைகள் தென்மேற்கு. பரிகாரம் திரவிய பொருட்கள். வணக்கம் அன்பர்களே, நன்றி. மீனம் ராசி. மீனம் ராசி நேயர்களே, பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து பார்த்து அறியாதவன் மனிதன் இல்லை. இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கார் ராகு. நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறார். பல குழப்பங்கள், கட்டிகள் உடம்புல, தேவையில்லாத பாயிண்ட்ஸில் மர்ம பிரதேசங்களில் தொந்தரவு. அதை விட சொல்லணும்னு சொன்னால், மனசில் என்னென்ன நினைக்கிறோமோ அதுக்கு எதிர்பதமாக நடக்குது. முதலாளியாக இருந்த நம்ம தூத்துளிக்கிற வேலைக்கு போயிடுறோம் ஒரு கடைக்கு. அப்போ நம்மளை ஏன் இந்த பாடுபடுத்துது? அப்போ சனி ராகு காம்பினேஷன் ஆகிடுது. சனியினுடைய நட்சத்திரத்தில் ராகு போகிறார். அப்போ அவருக்கு நிம்மதி எப்படி இருக்கும்? இருக்காது. இதுக்கு என்ன தான் செய்கிறது? இது எதை செய்தால் நம்ம தப்பிப்போம் அப்படின்னு கேட்பாங்க. செவ்வாய்க்கிழமை அன்று முருகன், 2 கை வச்சுருந்தா முருகன், 4 கை வச்சுருந்தா சுப்பிரமணியர், 12 கை வச்சுருந்தா சண்முகர். முருகன் கோயில் எங்கே இருக்கின்றதோ 2 கை வைத்த முருகனுடைய கோயிலுக்கு போய் சந்தனத்தை வாங்கி கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே வாங்க.
செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள், இந்த பிரச்சனையை தீரும். ஏன்னா ரிஷபத்தில் செவ்வாய் குருவுமாக சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு கிடைக்கும்.